சரி அத விடு, எதுக்கு வர சொன்ன? உன்னை பார்க்கணும் போல இருந்ததா, அதான் வர சொன்னேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? அதான் காலையிலே பாத்துட்டல. ஏ, நடுவுல 10 மணி நேரம் பார்க்காம இருந்திருக்கேன்ல, அதான் பார்க்கணும்னு தோணுச்சு, வர சொன்னேன். ஏன் தருணி, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிய பார்க்க கூடாதாம்மா? பார்க்கலாமே. ஐயோ, உங்க சென்டிமெண்ட் அப்புறம் வச்சுக்கோங்கடா. சரிம்மா, நீ போய் நல்லா பத்திரமா ரெஸ்ட் எடு. பார்க்காத போ. இவங்களை சமாளிக்க பல எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டியதா இருக்க. ஃபர்ஸ்ட் போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி சாப்பிடணும். அப்பாடா, முதல்ல இங்க இருந்து வெளியில போகணும். போயிட்டானா? எம்மாடி, எப்படி? அவளுக்கு சேலை இது காஸ்ட்லியா. இதத்தான் அந்த சிவா பையன் சக்திக்கு கிஃப்டா கொடுக்க போறானா? அந்த மூதேவி சக்திக்கு பிறந்த நாள் பரிச புடவை, அதுவும் காஸ்ட்லி புடவை. இவெல்லாம் கிழிஞ்சு போன புடவையை கட்டுறதுக்கு தான் லாக்கி. நாம ஏன் பிறந்த நாள் கிஃப்டா நல்ல ஒரு கிழிஞ்சு போன புடவையா அந்த சக்திக்கு கொடுக்க கூடாது? கொடுத்துருவோம். எங்க வச்சேன்? எங்க இருக்குது? பர்த்டேக்கு புடவை கேக்குதா? மாட்டடி நீ. அட்டண்டி சச்சம் 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 அட்டண்டி சச்சம் 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 அட்டண்டி 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 சச்சம் 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 சச்சம். உனக்கு புது புடவையா? கிஃப்டா? பிறந்த நாள் கிஃப்டா? இதுதாண்டி உனக்கு கிஃப்டே. இது என்னது? இது என்ன? ஓ, பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்களோ? கவிதை மூலமா உங்க லவ்வ மறைமுகமா சொல்றீங்க. டேய் சிவா, நானும் என் பொண்ணு சுபத்ரா இருக்கிற வரைக்கும் இது மட்டும் நடக்கவே நடக்காதுடா. இப்ப பார், என் பொண்ணுகிட்ட போய் சொல்லி ஏதாவது இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். என் பொண்ணு ஒரு கவிதை எழுதியிருக்கா, அதை இதுல வச்சு அனுப்புறேன். அவ்வளவுதான். ஐயோ, நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த பையன் வேற உள்ளே இருக்கானே, இதை எப்படி கொண்டு போய் உள்ள வைக்கிறது? என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இப்ப சொல்றீங்க? பா, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். சிவா, உங்க அம்மா உன்னை கூப்பிடாடா. ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கு காலையில கூப்பிடுறேன். பை. என்ன பாட்டி? உன் அம்மா கூப்பிடாடா. அம்மாவா? எதுக்கு தெரியலடா, என்னன்னு போய் கேளு. அப்பாடா, போயிட்டான். தப்பிச்சோம். பாட்டி, இவ கல்யாணம் மாட்டணும். இப்ப என்ன பண்றது?
முறைக்கிறாளே. என்னம்மா அப்படி பாக்குற? நீங்க எங்க இங்க? அது வந்துமா, மீனாட்சி உன்னை கூப்பிட்டா, அதான் அவங்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாட்டி நான் இப்ப சக்தியை கூப்பிட்டேன். ஐயோ, இவளும் இங்கேதான் இருக்காளா? இப்ப என்ன பண்றது? பாட்டி நான் உங்களை தான் கேக்குறேன். நான் எப்போ சக்தியை கூப்பிட்டேன்? நீ கூப்பிடலையாமா? நான் கூட நீ கூப்பிட்டியோன்னு நினைச்சேன். அம்மாடி சக்தி, மீனாட்சி உன்னை கூப்பிடலையா? நீ போய் உன் வேலையை பாரு. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? ஏய், எதுக்குடி இப்ப என் கைய பிடிக்கிற? நீங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய், கைய விடுறி. நான் இந்த திருட்டுத்தனமும் பண்ணல. அப்புறம் எதுக்கு எங்க ரூம்குள்ள வந்தீங்க? நிஜமாவே மீனாட்சி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் வந்தேன். ம். அத அவ கூப்பிடலன்னு சொல்லிட்டால. நிஜமாவே நீங்க மீனாட்சி அக்கா கூப்பிட்டு தான் வந்தீங்களா? சத்தியமா மீனாட்சி கூப்பிட்டான்னு தான் வந்தேன். பாட்டி ஐயோ, இவ எங்க வந்தா? பாட்டி ஆ? அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. போய் பார்த்தா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆ? ஐயோ, பாக்குறானே, முறைக்கிறானே. பாட்டி ஆ? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எதுக்காக போய் சொன்னீங்க? அச்சச்சோ, சொல்லுங்க பாட்டி. மாட்டிக்குவோம் போல இருக்கே. ஏதாவது ஐடியா பண்ணணுமே. பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டிக்கு? நல்லா தானே இருந்தாங்க. பாட்டி பாட்டி நல்ல வேளை நம்பிட்டாளுங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி? ஒன்னும் இல்லப்பா, வயசாயிடுச்சுல்ல, அதான் அடிக்கடி சுகர் லெவல் அதிகமாயிடுது. யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிடுறேன். ஒரே மயக்கமா வேற இருக்கு. அப்புறம் எதுக்கு அங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க? பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? நீ வா. பாட்டி ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ரெஸ்ட் ஆடி. உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் எனக்கு ரெஸ்டே கிடையாது. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். கிஃப்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அவகிட்ட கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா கையிலே கொடுத்துடலாமா இல்ல இன்டைரக்டா கொடுக்கலாமா? சொல்லியா பாஸ்? என்னாச்சு பாஸ்? என்னாச்சு? ஐயோ பாஸ், சக்தி மேடத்திட்ட புடவை கொடுத்தீங்களா? மேடம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அதுவா, இன்னும் புடவைய கொடுக்கலையா? என்ன பாஸ் நீங்க அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல செஞ்சு முடிச்சிடணும் பாஸ். அது இல்லையா, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையா. இப்படி வெக்கப்பட்டு பதட்டப்பட்டு தான் பல பேர் தங்களோட லவ்வ சொல்லாமலே பிரிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க லவ்வ சொல்ல வேண்டியது உங்க ஒய்ஃபு கிட்ட. அவங்க உங்களை பிரியவே மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க பாஸ். எதை? லவ்வ. யோ, நான் gift கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தேன், நீ லவ் சொல்றத பத்தியே சொல்லிட்டு இருக்க. ஐயோ பாஸ், நீங்க கிஃப்ட கொடுத்தாலே லவ்வ சொன்ன மாதிரி தான் அர்த்தம். நீங்க முத கிஃப்ட கொடுங்க பாஸ். யோ, என்னையா சொல்ற? என்னால அதெல்லாம் முடியாதுயா. ஆக்சுவலா நான் அவகிட்ட லவ் சொல்ற அந்த மொமெண்ட்லாம் நல்ல சர்ப்ரைஸா இருக்கணும்யா. அது இப்ப வேணாம் என்ன? ஐயோ பாஸ், உங்க லவ்வ உங்க வாயால எப்ப வேணாலும் நல்ல நாள் பார்த்து சொல்லிக்கிங்க. இப்போ உடனே போய் கிஃப்ட கொடுங்க பாஸ். அது வந்து ஜூ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா? ஐயோ பாஸ், தயவு செய்து கிஃப்ட கொடுங்க பாஸ். சரி சரி, நீ போன வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
இவருக்கு ரொமான்ஸ் வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு டைவர்ஸ் ஆயிரும் போல இருக்கே. வழக்கமாக ரூம்குள்ளே வந்து ஏதாவது பேசுவா, இப்போ எதுவும் பேச மாட்டேங்கிறாளே. எப்படி gift கொடுக்கறது? ஏதாவது ஐடியா பண்ணுவோம். எது? சக்தி, என்ன மாமா? அது நாளைக்கு தானே உன்னோட பிறந்த நாள். பிறந்த நாளை பத்தி பேசுறோம். ஆமா மாமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல இந்த எம்ப்ளாயி ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆ. அப்போ உன்னோட சர்டிபிகேட் இருந்தது, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன டவுட்ல பாக்குறா? சர்டிபிகேட்ல என் பர்த்டே டேட் இருந்தது, அது நீங்க பாத்தீங்க. ம் அ, ஏன் ஏன் அப்படி சந்தேகமா கேக்குற? இல்ல, சர்டிபிகேட்ல என்னோட டேட் ஆஃப் பர்த் வேற இருக்கும், அதான் கேட்டேன். பொங்கம்மா மாட்டிக்கிட்டியா சிவா? இல்ல, சர்டிபிகேட்ல பார்த்த மாதிரி தான் இருந்தது, அதான் சொன்னேன். மாமா ரொம்ப சமாளிக்காதீங்க, விடுங்க. கண்டிப்பா யாராவது தான் சொல்லிருப்பாங்க. ஒண்ணு மீனாட்சி அக்கா சொல்லிருக்கோம், இல்லனா அனு சொல்லிருப்பா. இவங்கள தவிர வேற யார் சொல்லிருக்க போறா? சரி, இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு? உன் பிறந்த நாளை நீ எப்படி கொண்டாடுவ? எப்படி கொண்டாடுவேனா, காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அதுக்கப்புறம் அப்பா குடுக்கற சாக்லேட் சாப்பிட்டுட்டு அம்மா குடுக்கற பால் பாயசத்தை வயிறு நிறைய குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பேன். பெரிய கொண்டாட்டமா பிச்சைக்கார குடும்பம். அதுக்கப்புறம் நானும் அக்காவும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் அப்பா அம்மா கூட கொண்டாடினேன், இனிமே நான் தனியா தான் கொண்டாடணும். அவ்வளவுதான். ஐயோ, பிரிச்சு பாத்துருவானோ? அப்பா, பிரிச்சு பார்க்கல. சதி, என்ன மாமா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வர பிறந்த நாள்ல இதுக்கப்புறம் வரப்போற உன்னோட பிறந்த நாள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். மாமா, எனக்கு gift. ஏய் ஏய் சதி, மாமா, thank you மாமா, thank you so much. சந்தோஷத்துல குதிக்கிறியா? ஏய் சதி, எக்ஸைட் ஆகாத. ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் கிஃப்ட பிரிச்சு பாரு. மாமா, எனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, சூப்பர் மாமா. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட gift வாங்குறேன். Thank you so much மாமா. பிரிச்சு பாரு. ஐயோ, இவன் முன்னாடி அவ பிரிச்சு பார்த்தானா மொத்த கதையும் முடிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? ஐடியா. சிவா. என்ன பாட்டி? டேக்கண்ணா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாடா போய் சாப்பிடலாம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். ஐயோ, அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லனா உடம்பு கெட்டு போயிடும். உங்க அம்மா என்ன திட்டு வாடா போலாம். வா பாட்டி,
இருங்க இருங்க சக்தி ஆ. நீ அந்த கிஃப்ட பொறுமையா பிரிச்சு பாரு. சரிங்க மாமா. நான் வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன். வரேன் பாட்டி. பாரு சக்தி, வந்துடுறேன். கிழவி, நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதே. உனக்கு அப்படியே மூக்கு வேர்த்துரும். ஆளையும் மூஞ்சியும் பாரு. சக்திக்கு நீ என்ன பண்ணாலும் என் மனசுக்குள்ள வரவே முடியாது. டைவர்ஸ் ஆக போறது நிச்சயம். என்னை விட்டு நீ பிரிய போறதும் நிச்சயம். இன்னும் 3 மாசத்துல நீ என்னை விட்டு பிரிய போறனால நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எனிவே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சக்தி. மை சிவா. அடுத்த பிறந்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். நீ அந்த கிஃப்ட பொறுமையா பிரிச்சு பாரு. என்னடா எதுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க? நான் எங்கடா ஆட்டம் போட்டேன்? இது ஏரோ பிஸ்கட். என்னது? ஆமாடா, இந்த டான்ஸ் ஆடிட்டே எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல. ஓ, கிளவி ஏரோபிக்ஸ் தான் ஏரோ பிஸ்கெட்னு சொல்லுதா? டேய், ஆ? நைட்லயும் காலையிலயும் இந்த மாதிரி ஆடுனா உடம்பும் மனசு சந்தோஷமா இருக்குமா. நீயே ஆடேன்டா, ஆடுறா. பரவாயில்ல பாட்டி, எனக்கு இருக்கிற உடம்பே போதும். நீயே அந்த ஏரோ பிஸ்கெட் நல்லா சாப்பிடு, நான் என் மீன் குட்டி சமைச்சதை சாப்பிட்டுக்கிறேன். வர இந்த கிளவியோட அட்டகாசம் தாங்க முடியல. என்ன இப்படி மூச்சு வாங்குது? இந்த பையன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு போறானே, அதான் இப்படி மூச்சு வாங்குதோ? இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துல போய் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்.